السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெருமை இஸ்லாத்தில் கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு குற்றம் என்பதை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில், அதாவது மொழியில், பாரம்பரியத்தில், குலத்தில் பெருமை அடிக்கிறதுக்கு நியாயமே இல்லை என்ற விவரங்களை நம்ம பார்த்தோம். இன்னும் சில தகுதிகள் மனிதனுக்கு இருக்கிறது. அதில் பெருமை அடிப்பதற்கு, அதில் சந்தோஷம் கொள்வதற்கு ஒரு நியாயம் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களும் இருக்கிறது. அதில் முக்கியமானது பொருளாதாரம். ஒரு மனிதனிடத்தில் அதிகமான வசதி இருக்கும் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு பெருமையாக பார்க்கப்படுகிறது. அவனுக்கே கூட அது ஒரு மனநிறைவை ஏற்படுத்துகிறது. நம்ம இடத்துல காசு பணம் இருந்தால், அதிகமான வீடுகள், பங்களாக்கள், கார்கள், தோட்டம், துறவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு பெருமிதம் கொள்ளலாம், சந்தோஷம் அடையலாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. இது சந்தோஷம் அடையவும் செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியம், குலம்ங்கிறது நமக்கு வராது. நம்மளை சும்மா சொல்லிக் கொள்வது கற்பனை. பணம் என்று சொல்வது நம்ம இடத்துல பணம் இருக்குதுன்னா நம்மள்ட்ட தான் இருக்கிறது, நம்ம தான் அதுக்கு உரிமையாளராக இருக்கிறோம் என்ற வகையில் நாம் அதில் சந்தோஷம் அடையலாமா, அதில் ஒரு மகிழ்ச்சி அடையலாமா, அந்த பணத்தை இருக்கிற மாதிரி வெளியில காட்டிக் கொள்ளலாமா, அல்லது அது அல்லாமல் அப்படிதான் ஏழை போல பிச்சைக்காரனை போல் நடக்க வேண்டுமா? அப்ப எது பெருமை? இதுல இந்த விஷயங்களை முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது பெருமை என்பதை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நீங்கள் பொருளாதாரத்தை நிறைய தேடுங்கள்னு நம்ம கட்டளை எடுக்கிறான். பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அவசியமான விஷயம், தேட வேண்டிய விஷயம் என்று திருக்குர்ஆன்ல 16, 14, 17, 12, 17, 66, 28, 73, 35, 12, 62, 10 இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா நீங்கள் பொருளாதாரத்தை நல்லா தேடுங்க. நீங்க பொருளாதாரத்தை தேடுவதற்காகத்தான் இரவு பகலை ஏற்படுத்தி இருக்கிறேன், அந்த வசதிகள்லாம் உண்டாக்கி இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஆர்வம் ஊட்டுகிறான். பொருளாதாரத்தை தேடலாம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், கெட்டது ஒன்றும் கிடையாது. பொருளாதாரம் வைத்திருப்பது, செல்வத்தை வைத்திருப்பது ஒரு கெட்ட விஷயங்கள் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பொருளாதாரத்தை பற்றி. 2 மனிதர்களை எல்லாம் உதாரணம் காட்டுகிறான். எப்படி உதாரணம் காட்டுறான்னு கேட்டா, ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான். அந்த மனிதனிடத்துல எந்த ஒரு சக்தியுமே இல்லை, காசு பணம் அதிகாரம் ஒண்ணுமே இல்லை. இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான். இன்னொரு மனிதனுக்கு நம்ம ஏராளமான அழகான செல்வத்தை கொடுத்திருக்கிறோம். அவன் அதை இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கிறான். இந்த 2 பேரும் சமமாவார்களா அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டுறான். எப்படி கேட்கிறேன்னா, லரபல்லாஹு மசலன் அப்தன் மம்லூக்கன், ஒரு அடிமையை அல்லாஹ் உதாரணமாக உங்களுக்கு காட்டுகிறான். லா யக்திர் அலா ஷையின், எதுக்குமே அவனுக்கு இயலாது, எதற்கும் இயலாத ஒரு அடிமையையும், ஒமர் ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹசனா, யாருக்கு அழகான ரிசுக்கை, செல்வத்தை வழங்கி இருக்கிறோமோ அவனையும் அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமாக முன்னிறுத்துகிறான். ஃபஹுவ யுன்ஃபிகு மின்ஹு சிர்ரம் வ ஜஹரன், அவன் அந்த செல்வத்தை வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செலவிடவும் செய்கிறான். இப்படி இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். இந்த 2 பேரும் காட்டி விட்டு ஹல் எஸ்தவியானி, இவங்க 2 பேரும் சமமாவார்களா? ஆக மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், பல் அக்ஸரஹும் லா யஅலமூன், அதிகமானவர்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாதவனும் இருக்கிறவனும் சம இல்லைங்கிறான்ல. எதுவுமே இல்லாமல் இருந்தா ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் வசதி வாய்ப்பு செல்வத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு தகுதி எல்லாம் கொடுத்துதான் இருக்கிறான். ஏன்னால் அவனால் நிறைய நல்ல காரியம் செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், பள்ளியாசல் கட்டி கொடுக்க முடியும், ஏழைகளுக்கு உதவ முடியும், கல்விக்கு உதவ முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், எத்தனை அறப்பணிகளுக்கு செய்ய முடியும், அவன் தேவை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்று சொல்வது அது ஒரு கூடுதல் தகுதி என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இதை 16:75 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 பொறாமை இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. ஒருத்தன் கிடைக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், அந்தஸ்து, தகுதி, பதவி, இது மாதிரி எவ்வளவு இருக்கும், திறமை, இதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஆனால் 2 விஷயங்கள்ல பொறாமப்படலாம்.
எந்த இரண்டு விஷயங்கள் என்றால், ஒருவனுக்கு அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுத்திருக்கிறான். செல்வத்தை கொடுத்து அவன் நல்ல வழியில் செலவழிக்கவும் செய்கிறான். வெறும் செல்வத்தை கொடுத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை அவன் நல்ல காரியங்களுக்கு அள்ளி கொடுக்குறான். இந்த மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, நானும் கொடுப்பேனே, அந்த பணம் வேணும்னு ஆசைப்படக்கூடாது. பணத்தையும் அவன் செலவழிப்பதையும் பார்த்து பொறாமப்படலாம். அதே மாதிரி ஒருத்தனுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து அவன் நல்ல முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறான், இந்த மாதிரி எனக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே. இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதிலும் பொறாமை இல்லை. லா ஹசத இல்லா ஃபி இஸ்னத்தைனி, இரண்டு காரியங்களில் தவிர பொறாமை கூடாது. ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சல்லத்துஹு அலா ஹல்கத்திஹி ஃபில் ஹக்கி, நேரான உண்மையான வழியில அதை செலவழித்துக் கொண்டே இருக்கிறான். இப்படி ஒருத்தன் இருக்கிறான், இதுல பொறாமப்படலாம். ஒரு ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மா, இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறான், வஹுவ யக்தி பிஹா வ யல்லிமுஹா, அவன் அதன்படி தீர்ப்பளிக்கிறான், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த இருவர் விஷயத்துல நீங்கள் பொறாமைப்படலாம். அது மாதிரி நானும் சொல்லணும், இது மாதிரி நானும் பிரச்சாரம் பண்ணணும், இது மாதிரி நானும் செலவழிக்கணும், இப்படி கொள்ளலாம் என்று சொன்னால் செல்வம் நல்லது தானே. பொருளாதாரம் வைத்திருப்பது வந்து அவனை பார்த்து நம்ம பொறாமப்படலாம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம்தான். அது ஒரு பெருமிதம் கொள்ளலாம், ஒரு சந்தோஷம் அடையலாம். அதெல்லாம் பெருமையில் வராது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்லி காட்டுதா இல்லையா, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அனாதையா இருந்தாங்க. அப்புறம் ஆடு மேய்ச்சாங்க. சிறுவராக இருக்கும் பொழுது அனாதையா இருந்தாங்க. அனாதையா இருந்த நேரத்தில் வந்து ஆடு மேய்த்து கொண்டு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டார்கள். பிறகு ஒரு 25 வயதுல வியாபாரியாக ஆகி அவங்க நபியாக கூடிய நேரத்தில் பெரும் செல்வந்தர் ஆகிவிட்டார்கள். 40 வயசுல எல்லாம் இறை தூதர்னு சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாம் அவங்க பயங்கரமான பணக்காரங்க, ஊர்ல பெரிய பணக்காரங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்திருந்தார்கள். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஜதக ஆயிலன், நீ வறுமையில இருந்தாய், ஃபாகுனா, உன்னை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கினான். நீ ஏற்கனவே சின்ன வயசுல இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்ட, ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருந்தாய், உன்னை அல்லாஹ் செல்வந்தனாக ஆக்கி, அது ஒரு பாக்கியமா சொல்லி காட்டுறான். முகமதே உனக்கு ஹிதாயத்தை தந்தேன், நேர்வழியை தந்தேன், குர்ஆனை தந்தேன், அதெல்லாம் பாக்கியம்தான். அதை சொல்ற மாதிரி எதையும் சொல்றான், நீ வறுமையில இருந்தியா இல்லையா, உனக்கு நான் செல்வத்தை தந்தேனே இல்லையா என்று இந்த செல்வத்தை கொடுத்ததை ஒரு நல்ல ஒரு பாக்கியமாகத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். இது வந்து 93வது அத்தியாயத்துல 8வது வசனத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கினா, இறைவான செல்வத்தை உன்கிட்ட கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் செல்வத்தை கேட்டா என்ன அர்த்தம், நல்ல விஷயம் தான். காசு பணம் மனிதன்கிட்ட இருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம், அவன் தன்னளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்ல போன அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த செல்வம் உங்கள்கிட்ட இருந்தா நல்லா காட்டுங்கிறான். அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உனது இறைவனுடைய நியமத்துகளை அருட்கொடைகளை எடுத்து சொல்லு, அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான் என்று சொல்லு. அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்ப அதுல சந்தோஷப்படலாம், அதை எடுத்து சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அந்த இபாதத்துகள் எல்லாம் இஹ்லாஸ் போயிருங்கிறதுக்காக வேண்டி அடுத்தவர் பார்ப்பதற்கு செய்யக்கூடாதுன்னு இருக்குது. பொருளாதாரத்தை செலவழிக்கும் போது ரெண்டையும் அல்லாஹ் அனுமதிக்கிறான். நீங்கள் வெளிப்படையாக தர்மம் செய்தாலும் உங்களுக்கு நல்லதுதான், யாருக்கும் தெரியாமல் ரகசியமா தர்மம் செஞ்சாலும் நல்லதுதாங்கிறான். அப்ப வெளிப்படையாக தர்மம் செய்யும் பொழுது முகஸ்துலாம் வரும்ல, அதெல்லாம் வறுமை என்று கூட அல்லாஹ் பார்க்காம தான தர்மம் செய்கிற மக்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி அப்படி கூட அனுமதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் அது பொருளாதாரம் என்பது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப பெருமைண்டா இதுல எப்படி பெருமை, பொருளாதாரம் நல்லதா போச்சு, நல்லது இருக்கு, நான் சந்தோஷப்படலாம். சந்தோஷப்படுவது பெருமையில வந்துருமா? நான் வந்து ஒரு மற்றவர்களே நான் வித்தியாசமா ட்ரெஸ் போடுறேன், மற்றவர்கள் வச்சுக்கிற காரை விட நான் பெரிய உயர்ந்த கார் வைத்திருக்கிறேன், மற்றவர்களுடைய வீட்டை விட நான் ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்கிறேன், இதெல்லாம் பெருமை எத்தனை தெரியுது? இப்படி செஞ்சா பெருமை அடிக்கிறான்னு அர்த்தமா? இது பெருமை கிடையாது. இந்த கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்றீங்க, ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐயக்கூன சௌபுஹு ஹஸனன் வ நாலுஹு ஹஸனத்தன், ஒரு மனிதன் வந்து வசதி உள்ள ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறானே, அவனுடைய செருப்பு கூட அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறானே, இது பெருமையா? பெருமை அடிச்சால் சொர்க்கம் போக முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன போது சஹாபாக்கள் டவுட் வருது. எல்லாரோட நல்ல செட்டை போடணும், எல்லாரோட நல்ல போன் வச்சிருக்கணும், நல்ல வாட்சியை கட்டணும், இப்படி நான் நினைக்கிறேன்னு இது பெருமையில வருமான்னு சந்தேகம் சஹாபாக்கள் வந்திருக்கிறது. என்ன சொல்றாங்க? இன்னர் ரஜுல யுஹிப்பு ஐயக்கூன சௌபுஹு ஹஸனன், அவனுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், வ நஅலுஹு ஹஸனத்தன், அவனுடைய செருப்பு அழகா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே, இது பெருமையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல பெருமை இல்ல, இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகானது இருப்பது விரும்புகிறான், அவனே அழகன் தானே. நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்களோ, எவ்வளவு நீட்டா இருப்பீங்களோ, ஸ்டைலா இருப்பீங்களோ, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். கங்கரமா இருக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்காது.
உங்களால் எந்த அளவுக்கு உங்களை அழகுபடுத்திக் கொள்ள முடியுமோ உங்களுடைய சக்தியை கொண்டு நல்ல ஆடையை போடுங்க, நல்ல ஆபரணத்தை தனிங்க, எதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது அதெல்லாம் செய்யுங்க. அது பெருமை இல்ல. பெருமைக்கு டெஃபினேஷன் சொல்றாங்க. பெருமைடா என்னன்னு கேட்டா அல் கிப்ரு, பெருமை என்பது பத்தருல் ஹக், உண்மையை மறுக்கிறது, வகம்துன் நாஸ், மற்றவங்களை மட்டமா கருதுவது, பிறரை இழிவாக கருதுவதும், சத்தியத்தை சொல்லும். பணக்கார எனக்கு நீ சொல்றியா, ஒரு தப்பு செய்வான் ஒரு ஏழை, அவன்கிட்ட சொன்ன அப்படியா திருத்திக்கிறான். ஒரு செல்வந்தர் போய் சொல்றீங்க, நீ எனக்கு சொல்றியா, அதான் பெருமை. இவர் செல்வந்தரா இருந்தார்னு சொன்னா இவர்த்த யாரும் சொல்லிடக்கூடாது. 2 கேஸ் கொண்டு வருவான், ஒரு ஏழையும் பணக்காரனும். ஏழை வரும்போது ஒரு தீர்ப்பளிக்கிறது, பணக்காரன் வரும்போது அவனுக்கு வேலை தீர்ப்பளிக்கிறது. இவன் அப்படி செய்யறான், அவன் அப்படி எதிர்பார்க்கவும் செய்யறான். என்னப்பா நமக்கு இந்த தீர்ப்பு சொல்ற, அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு எனக்கும் சொல்ற. ஒரு சட்டத்தின்படி தீர்ப்பளிப்பதாக இருந்தால் இவனுக்குள்ள தீர்ப்பு அவனுக்கும் சொல்லணும். ஆனா பணக்காரர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவங்களுக்கு மற்றவங்களை விட கூடுதல் வசதி வேணும், கூடுதல் தகுதி வேணும், கூடுதல் மரியாதை வேணும், நியாயங்கள் கூட தங்களுக்கு வளையணும் எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? ஒரு நியாயம் கூட, ஒரு தவறு செஞ்சுட்டா கூட, ஒரு ஊர்ல ஒரு ஏழை தப்பு செஞ்சானா மரத்தில் வச்சு கட்டி வச்சு அடிப்பாங்க. ஒரு பணக்காரன் தப்பு செஞ்சான்னு சொன்னா அவங்களும் அடிக்க மாட்டாங்க, அவன் அடிக்க விட மாட்டான், ஒத்துக்கிற மாட்டான். ஏன்? நானும் அவனு ஒன்னா. இதுதான் பெருமை. பெருமை என்பது நீ செல்வந்தனா இருப்பது பெருமை இல்லை, நீ உயர்ந்த பொருள்களை பயன்படுத்துவது பெருமை கிடையாது. அதை பயன்படுத்துறதுனால் நீதி உனக்கு வளையணும், உன்னை யாரும் கேட்க கூடாது, உன்னுடைய தவறை யாரும் சுட்டி காட்டக்கூடாது, அனைவரும் சமமாக நடத்தப்படுகிற சபையில உன்னை மேல வைக்கணும். உன்னை மேல வைக்கிற இடத்துல மேல வைப்பாங்க. ஒரு மேடையில் பொதுக்கூட்டத்துக்கு முன்னிலை வைப்பார்னா அவர் தான் வைக்க வேண்டியிருக்கு, தலைமை தாங்குவார்னா வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார்கள். எல்லோரும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு சபைகள் வந்து விட்டது என்று சொன்னால் பணக்காரன் அப்படி முன்னாடி வந்துருங்க, ஏழையெல்லாம் பின்னாடி போயிருங்க என்று ஒதுக்குவதும் தப்பு, அவன் எதிர்பார்க்கறது தப்பு. எங்களை நீங்க கொண்டே போட்டிய என்று சொல்லக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறார்கள், ஏழை வீடு, இவர் சேர்ல தான் உட்காருவாரு, தரையில உட்கார மாட்டாரு, டைனிங் டேபிள் தான் சாப்பிடுவாரு. இப்படி பழகுனவர் இருந்தான்னு வைங்க, இவர் வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவங்க மாத்தினாலும் தப்பு, இவர் எதிர்பார்த்தாலும் தப்பு. ஏன்? நீ உன்னுடைய இடத்துல நடந்துக்கப்பா, இவனுக்கு தகுந்த மாதிரி பாய வச்சு சாப்பாடு போடுவான், நீ அதுல போய் உட்காரணும், இல்லாட்டி போகாம இருக்கக்கூடாது மார்க்கத்துல. ஏன்னா வெளிமை விருந்து அழைத்தார்கள், ஏன்னா நீங்க ஏற்றுக்கொள்வது கட்டாய கடமை, ஒழுங்கா இருக்கும் என்றால், ஆடம்பரம் இல்லாம வீணானது இல்லாம சரியான விருந்தாக இருக்கும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப விருந்தளிக்கிற சபையில போகும் பொழுது எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்றாங்களோ அப்படி நம்மளையும் பண்ண வேண்டும், அவர்கள் அப்படி எதிர்பார்க்க வேண்டும். அதை விட கூடுதலாக என்னை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முடிஞ்சிருச்சு, பெருமை வந்துருச்சு. பெருமை என்பது நான் இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிற காரணத்தினால் எனக்கு ஒரு அந்தஸ்து கூட, நான் வச்சிருக்க காருக்காக வேண்டி எனக்கு அந்தஸ்து கூட, நான் வைத்திருக்கிற பங்களாவுக்காக வேண்டி எனக்கு அந்தஸ்து கூட தரணும், தரமாட்டாங்க. உனக்குள்ள வச்சுக்க, நீ வச்சுக்க, உன்னிடத்துல உள்ள நீ பயன்படுத்திக்க. அம்புட்டு பேரும் உன்னை அதற்காக வேண்டி மதிக்கணும் என்ன அர்த்தம்? அப்படி எதிர்பார்க்கிற என்ன அர்த்தம்? அப்படி எதிர்பார்க்கிறாங்க. செல்வந்தர்கள் உள்ளவர்கள் அதை நல்ல வழியில பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த செல்வத்தை கொண்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிகமா போயிடலாம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க தொலை சொல்றீங்க, நோன்பு வைக்க சொல்றீங்க, நல்லறங்கள்லாம் செய்ய சொல்றீங்க, நாங்களும் செய்கிறோம், பணக்காரங்களும் செய்யறாங்க. ஏழை சஹாபாக்கள் வர்றாங்க, ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க தொழுகை நோன்பு எவ்வளவு சொல்றீங்க, அதை நாங்களும் செய்யறோம், பணக்காரங்களும் செஞ்சிடறாங்க. ஆனா அவங்கள்ட்ட பணம் இருக்கிற காரணத்தினால அவங்க ஜக்காத்து கொடுக்குறாங்க, தான தர்மங்கள் செய்யறாங்க, அறப்பணிகளுக்கு செலவிடுகிறார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கிறார்கள். இதுல எங்களை மிஞ்சிடுறாங்களே. மற்ற தொழுகை நோன்புல நாங்க அவங்களோட போட்டி போட்டுக்கிறோம், அவங்களும் எங்களோட போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். ஆனா பொருளாதாரம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு நல்ல காரியங்களை அதிகம் செய்ய முடிகிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா, அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஒரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அதை அவங்கள நீங்க மிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிறகு சில நாள் கழித்து மறுபடியும் அதையும் அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேள்விப்பட்டு செல்வந்தர்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தாரா, என்ன செய்யறது, அவங்களுக்கு கொடுத்துட்டான், உங்களுக்கு தரல. அப்ப அல்லாஹ் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், ஆரோக்கியம் உள்ள அதிகமா வணங்குவான், நோயா இருக்கு அதிகமா வணங்க மாட்டான். அந்த மாதிரி உள்ளதுப்பா, இது அல்லாஹ் கொடுத்த அருள் எடுத்துட்டு போங்க. அப்ப இதுல என்ன வழங்குறோம் என்று கேட்டால், செல்வத்தை அல்லாஹ் தந்திருந்தால் அதுல நம்ம சந்தோஷம் அடையலாம். எதுக்கு சந்தோஷம் அடையலாம்? மற்றவங்களை விட இதன் மூலம் நம்ம நல்லது செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நம்ம பிச்சை எடுக்காம சுயமரியாதை நடக்கலாம், முதல்ல நம்மளை காத்துக்கலாம்ல. செல்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம சுயமரியாதையில் இருக்க முடியும். இல்லாமைக்கு தான் கையேந்திரான்,
ஒருத்தர் காசு பணம் இல்லைன்னா அடுத்தவன் கையேந்த வேண்டி இருக்கிறது, மானத்தை விட வேண்டி இருக்குது, கடன் வாங்க வேண்டி இருக்குது, கடனை வாங்கிட்டு அவன் ஒளிஞ்சிட்டு மறைஞ்சு வாழ வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் இல்லாம காப்பாத்துறது செல்வம் தான். அப்ப அந்த செல்வம்ங்கிறது நல்லது, அதை விரும்புங்க, தேடுங்க, நல்லா உழைங்க, பாடுபடுங்க. அந்த செல்வத்தை எல்லாம் தந்து விட்டால் அதை நல்லா அனுபவிக்கவும் செய்யுங்க. சுலைமான் நபிக்கு இல்லாத செல்வமா? சுலைமான் நபிக்கு கெட்டதாக அவர் கொடுத்துருப்பானா? நபி ஆக்கியிருப்பானா? சுலைமான் நபி அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தான், உலகத்துல எவருக்கும் கொடுக்காத. ரப்பி ஹப்லி முல்கன்லா எம்பகையில் அகதிமின் பாதி, எனக்கு பிறகு எவருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு அவர் கேட்டார். நல்லா அதை கொடுத்தான். அவ்வளவு பெரிய அரண்மனையும் மாட மாளிகைகளையும் வச்சு அவர் என்ன சுலைமான் நபி வாழ்ந்தார்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் திருக்குறான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது கெட்டதா? அது ஒரு கெட்டதா இருந்தால் இந்த ஆடம்பரம் கட்டிட்டாரு சுலைமான் நபி, நாங்க குடிசையில் இருக்கணும் சொல்ல முடியுமாண்டா? அல்லா கொடுத்தான் கட்டிக்கிட்டாரு. உனக்கு கொடுத்தானே கட்டிட்டு போ. யாருக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் அவர் கட்டுவார். அப்ப இப்படித்தான் ஏழைகளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். செல்வந்தர்களும் அல்லா நமக்கு தந்திருக்கிறான், தந்ததை காட்டணும். எது காட்டணும்? திமுரு காட்டுறதுக்கு இல்ல. நம்ம இப்படி செல்வந்தரா இருந்தோம் என்று சொன்னால் 4 ஏழைகள் நம்மளை அணுகுவாங்க. நம்மள பிச்சைக்கார மாதிரி இருந்தோம்னு சொன்னா இவனே பிச்சைக்காரனா நம்ம என்ன கேட்க நினைப்பாங்க. நம்ம கொஞ்சம் நல்லா நீட்டா இருந்தோம்னு சொன்னா சரி ரத்த கேட்டா உதவி கிடைக்கும், ஒருவேளை சாப்பாடு வாங்கி தருவாரு, ஒரு கடனை கொடுப்பாரு. இப்படி எல்லாம் நம்மளை காட்டிக் கொள்வது எதற்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளை மக்கள் அணுகுவதற்கு இது உதவணும். நம்ம வசதியா இருப்பதனால் என்ன செய்யணும், நம்ம காரணிப்பாடு ஏழைகள்லாம் உடைய கதவை திறந்து விடணும்னு நினைக்க கூடாது. நம்ம வேலையை நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியாக செல்வந்தராக இருந்து சக்கரவர்த்தியா இருந்தாங்க. அரசாங்க கஜானாவெல்லாம் குவிஞ்சிருச்சு. அவங்க என்ன செய்வாங்க, தன் வேலையை தான் பார்ப்பாங்க. தன் வேலை வீட்டுக்கு போனார்கள்னா தன்னுடைய துணியை தானே தைப்பார்கள். கிழிந்த துணியை தானே தைத்துக் கொள்வார்கள். யக்ஸிஃபு தௌபஹு, தன்னுடைய ஆடையை தானே தைத்துக் கொள்வார்கள். அப்போ வீட்டுல செய்யற வேலைகள் எல்லாம் அவங்க பாய் அவங்களே விரிச்சு படுத்துக் கொள்வார்கள் இருக்கிறது. அப்ப என்னன்னு கேட்டா செல்வந்தர்கள்ங்கிற ஒரு நிலை வந்த காரணத்தினால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா கூடுதல் தகுதியை, கூடுதல் மரியாதையை, கூடுதல் மதிப்பை எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அங்க சைத்தான் மண்டையில பணத்தை கொண்டு திமிரடிக்கணும். பணத்தை கொண்டு பெருமை அடிப்பதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். ஃபர்ஸ்ட் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்த அருள். இந்த அருளை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம், அனுமதிச்சிருக்கிறான். எவ்வளவு உயர்ந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினாலும் ஏழைகளுக்கு வருத்தப்படாது நீ பார்க்க தேவையில்லை. ஏழைகளும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இது மாறும். இன்னைக்கு ஒரு பணக்காரர் கூட நாளைக்கு நீங்க வருவீங்க, நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. இன்னைக்கு ஒரு ஏழை இவன் மட்டும் இப்படி இருக்கிறானு, என்னமோ நம்ம கொடுத்த மாதிரி, இவன் மட்டும் அப்படி போறான்னு அல்ல கொடுத்தா போடுறான். அதுக்கு என்ன செய்யறது, அவன் பெரிய பங்களா கட்டிட்டான நான் கட்டல, என்ன அல்ல கொடுக்கல கட்டல. உனக்கு கொடுத்தா கட்டுவியா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த பிறகு வச்சுக்கிட்டு நீங்க குடிசையில் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அப்ப எப்படி விளங்க வேண்டும், அல்லாஹ் கொடுத்தால் அனுபவித்து போறார். இதுல நம்ம பொறாம வரவே கூடாது. எதுல பொறாம பண்ண, அள்ளியில கொடுக்குறாரா? எல்லா பணக்காரங்களும் பொறாம பண்ணக்கூடாது. எந்த பணக்காரன் தன்னுடைய பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறான், இந்த மாதிரி நானும் கொடுத்தா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த மாதிரி கொடுவேன் என்று நம்ம அதை பொறாமைப்பட்டு ஆசைப்படுவதற்கு, அது நல்லறம் செய்வதற்கு இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். இரண்டாவதாக இந்த செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இது என்னால்னு வந்துடக்கூடாது. பெருமை அடுத்து எங்க வரேன், என்னமோ பெரிய கஷ்டம் சம்பாரிச்ச மாதிரி பணம் நம்ம திறமையில கிடைக்குது, கிடையவே கிடையாது. திறமை உள்ளவர்கள்லாம் பிச்சைக்காரா இருக்கிறார். நீங்க பாக்குறீங்க, யார் ரொம்ப திறமையவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பணக்காரன் ஆயிருப்பானா இல்லையா? திறமை இல்லாத எல்லாரும் ஏழையா இருக்கணுமா இல்லையா? ஏழை பணக்காரன் எடுத்து பாருங்க. பெரிய பெரிய படிப்பு படிச்சவன்லாம் கையெழுத்து போட தெரியாத முதலாளிக்கு கை கட்டி நிற்கிறான். சொல்லுங்க, முதலாளிக்கிறான் யாரு? பல படிப்பு படிச்சவன். பல படிப்பு படித்தவர்களை வைத்து வேலை வாங்கக்கூடியவனா யார் இருக்கிறான்? கை நாட்டு கைரேகை தான் வைக்கிறான். அவன் பெரிய தொழிலதிபரா இருக்கிறான். அவனுக்குள்ள பெரிய பெரிய படித்தவர்கள் வேலை பார்க்கறாங்க. படிப்பை கொண்டுதான் இந்த செல்வம் வரும். அவன்ல வந்திருக்கணும். இவன் படிக்கவே இல்லை, இவன் ஏன் வந்தான்? செல்வத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எப்படி இவனுக்கு கிடைச்சுன்னு ஆச்சரியப்படுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா, இவனா ஆடு மேய்க்க கூட உதவ மாட்டான்னு சொன்னார் வாத்தியாரு, இவன் என்னடா இப்படி இருக்கிறான், ஃபெயிலுக்கு மேல ஃபெயில் ஆகிட்டே இருப்பான், இவன் தேரவே மாட்டாங்க, இவன் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா எங்கேயும் இருப்பான். எப்படி சொல்ல முடியாது. இந்த செல்வத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்படி கொடுப்பான்னு அல்ல சொல்லவே முடியாது. அப்ப நம்ம இடத்துல அல்ல செல்வம் தந்து விட்டான் என்று சொன்னால் ஏதாவது ஒரு காட்டுவான். உங்க திறமையை கொண்டுதான் அந்த வியாபாரத்தை பண்ண, நம்ம திறமையை கொண்டுதான் இந்த தொழிலை தொடங்கின, நம்ம திறமையை கொண்டுதான் அதுல ஈடுபட்டேன், இதுல சொல்ல முடியுமா? எல்லாரும் தான் ஈடுபடுறான். நீங்க ஈடுபட்ட துறையில மத்தவங்க ஈடுபடுவா இல்லையா? செல்வந்தர்களா இருக்கிறவர்கள் எதுல ஈடுபடுகிறீர்களோ அதே விஷயத்துல இந்த 1000 பேர் ஈடுபடுறான். அதுல 50 பேர் தான் செல்வத்தை திரட்டுறான். 950 பேருக்கு திரட்ட மாட்டேங்குது. மக்கள் மனசை மாத்தி வைக்கணும், அவன் பக்கம் மக்கள் எல்லாம் திருப்பி விடணும்,
இப்படி பல விஷயங்களை கொண்டு சந்தர்ப்பத்திற்கு ஏற்படுத்துவான். இரும்பு வாங்கி வச்சிருப்பான், திடீர்னு ஒரு டன்னுக்கு 1,00,000 ரூபாய் ஏறி போயிடும். இப்ப சொல்ல முடியாது, ஒரு ராத்திரில ஒரு நைட்ல பணக்காரன் ஆயிடுவான். ஒரு பொருளை ஸ்டாக் வச்சிருப்பான், இது விற்கல அழுதுகிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்து அல்ல ஒரு செகண்ட்ல ஏற்றி போயிருவான், ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம். அப்ப பணம் என்பது நம்ம திறமையினால் உழைப்பினால் நம்மளால் கிடைத்த நினைத்தால் அது அல்லாஹ்க்கு எதிரான ஒரு விஷயம். அது பெருமை நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், நமக்கு தர நினைச்சிருக்கிறான். நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்றது இல்லை. சுலைமான் நபி கொடுத்த மாதிரி தான் காரூனுக்கு கொடுத்தான், ஃபிரௌனுக்கு கொடுத்தான். காரூனை பத்தி கூட என்ன குர்ஆன்ல இந்த காரூனுடைய ஒரு சம்பவமே போதும். திருக்குர்ஆன்ல 28வது அத்தியாயத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 76, 77, 78, 79, 80, 85 வரைக்கும் படிங்க. இவ்வளவு காரூனை பற்றி, காரூன் என்ற ஒரு பெரிய செல்வந்தனை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள். அதுல என்ன செல்வம் கேட்டா, அவனுக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன செல்வம்? இவ்வளவு ரூபா கொடுத்தேன், பணம் கொடுத்தேன்னு சொல்லல. அவன் சில பொக்கிஷங்களை பூட்டி பூட்டி வச்சிருப்பான்ல, அறைகள். அந்த பொக்கிஷத்தை பூட்டிய அறைகளுடைய சாவி இருக்குதுல, அந்த சாவிகளை ஒரு ஒட்டகம் சுமக்கும் அளவுக்கு இருக்கும். சாவி ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு இருந்தா ஒரு சாவி 2 சாவி இல்ல, 100 சாவி, 1000 சாவி இல்ல, லட்சம் சாவி இல்ல, பல கோடி பல லட்சம் சாவி இருந்தா தான் தூக்க முடியாது. அந்த திறவுகோல் மாத்திரமா இன்ன மஃபாத்திஹுல் தனூபில் உஸ்பா உலில் குவா, வலிமை மிக்க ஒரு கூட்டம் கூட அதை சுமக்க முடியாது. சாவிகள் அம்பிட்டு வச்சிருந்தான்னு சொன்னா அறைகள் எத்தனை இருக்கப்ப அந்த அறைகளுக்கு உள்ள பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்கு. இப்படி செல்வத்தை யாருக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறான்? அவனுக்கு கொடுத்தா எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். கொடுத்த காரணத்தினால மமதை தலைக்கேறி ஆட்டம் போட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் சொல்றாங்க, இப்போ நல்லடியார்கள்லாம் போய் ரொம்ப ஆட்டம் போடாத, இது அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கிறான், உனக்கு அல்லாஹ் வந்து நன்மையை செய்யி என்றெல்லாம் அவன்கிட்ட சொல்லுகிறார்கள். அவன் என்ன செய்தான்? அப்படி நடக்கவில்லை, குழப்பம் பண்ணி கொண்டிருந்தான். இதெல்லாம் 28வது அத்தியாயத்தில் 76, 77 வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவன் சொல்றான், இன்னமா ஊத்தீத்து அலா இல்மின், இது நம்ம திறமையில கிடைச்சதுங்கிறான். அல்லாஹ் வந்து இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கிறான். இவன் என்ன சொல்றான்? இன்னமா ஊத்தீத்து அலா இல்மின், என்னுடைய இல்முனால, என்னுடைய திறமையினால் நான் அதை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் அது கேட்கிறான், அவலம் யாலம், இவன் அறிய வேண்டாமா? அன்னல்லாஹ் கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூன், இவனுக்கு முன்னால் பல சமுதாயங்களை அழித்திருக்கிறான் என்பதை நினைக்க வேண்டாமா? ஹு அஷத்து மின்ஹு குவத்தன், இவனை விட வலிமையாகவும், அக்ஸரு ஜம்மா, இவனை விட அதிகமாக திரட்டி கொண்டவர்களாம் இருந்தார்களே, அவர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்தது எனக்கு தெரியாதா என்று அந்த காரூனுடைய திமிருக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசி என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் செல்வத்தோட செருக்கா இருக்கிறத பார்த்து மக்கள் ஆர்வப்படுறாங்க. எப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடாதா? யாழைத்தனா மிசலமா ஊத்திய காரூனு கொடுத்த மாதிரி யாழ எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இவன் மிசல் போட்டி போடலாமா? இவன் யாரும் கொடுக்காதவன். செல்வந்தனா இருந்து எல்லாரும் வாரிவா சுலைமான் நபி போட வேண்டாம் இருக்கலாம், ஆசைப்படலாம். அதுல கூட அவருக்குடைய ஆட்சி அதிகாரத்தை படுத்தக்கூடாது, முடியாதுன்னு நல்லா சொல்லிவிட்டான். அவருக்கு கொடுத்த ஆட்சி யாருக்கும் இல்லைன்னு. அவருடைய செல்வாக்கு வேண்ட ஆசைப்படலாம். இவன் விஷயத்தில் ஆசைப்பட்டு சொல்றாங்க. அப்ப நல்ல மக்கள்லாம் சொல்றாங்க, வயலுக்கும் சவாபுல்லாஹி ஹைரோன், அல்லாட்ட வரக்கூடிய கூலிதான்ப்பா சேர்ந்து, இதுக்கு நீங்க ஆசைப்படாதீங்க என்று நல்லவர்கள் சொல்றாங்க. கெட்டவன்லாம் இதை பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு கொண்டிருந்தான். கடைசியில் என்னாச்சு? இவனுடைய பணத்தை கொண்டு என்னென்ன ஆட்டம் போட்டான்னு தெரியல. ஆனால் அல்லாஹ் இவனுக்கு கொடுத்த தண்டனையை வச்சு இவன் பண்ணி ஆட்டத்தை வந்து கற்பனை பண்ணலாம், ஓவரா பண்ணியிருக்கான். எந்த ஒரு பணக்காரனும் எவ்வளோ ஆட்டம் போடுவானோ அதையெல்லாம் கடந்து அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் தண்டிக்கணும்னு கோபம் வருதுண்டா. உலகத்தை தண்டிக்க மாட்டான். செல்வந்தன் வந்து செல்வத்தை கொண்டு எவ்வளோ செருக்காக இருந்தாலும் அங்கே தான் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், இங்கே தண்டிக்க மாட்டான். உலகத்தில் தண்டிக்கிற அளவுக்கு அல்லாஹ் கோபம் வரணுமா இருந்தால் அவன் எந்த அளவுக்கு மமதையா திமிரா நடந்திருப்பான். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரே ஒரு நாளில் அவன் அரண்மனை அவனு இருக்கும் பொழுது பொசுக்குன்னு உள்ள போய் சம்பிட்டோம். இப்போ ஹசபுனா பிஹி ஓ தாரிகில் அருள, அவனையும் வீட்டையும் அரண்மனையும் சேர்த்து பூமிக்குள்ள புதையுறை செய்து விட்டோம். ஒரு லேசா உருவனா போதும், சின்ன ஒரு நிலச்சரிவு தான், லேசா அப்படி ஆட்டி விட்டா போதும், பொழுதுக்குள்ள போயிடும் எல்லாமே. அப்போ என்னாச்சு? ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போச்சு. அவனை அழிச்சு விட்டோம்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த செல்வாக்கெல்லாம் என்னால் என் திறமையால் நினைத்தால் அது பெருமை. என்ன நினைக்கணும்? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் நல்லவன் என்பதற்கு தரவில்லை, என்னை சோதிப்பதற்கு தந்திருக்கிறான். இதை வைத்து நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனா, இதை மட்டும் நீங்க மனசுல அசை போட்டு கொண்டே இருந்தால் உங்களுக்கு பெருமையும் வராது, அடுத்து வர மட்டமும் நினைக்க மாட்டீங்க. இது அல்லாஹ் எதுக்கு தந்தான்னு வழங்க, அவ்வளவுதான். பொருளாதாரத்தை வச்சு பெருமை அடிக்கிற விஷயத்தை எப்படி வழங்கணும்னு கேட்டா, இது அல்லாஹ் தந்திருக்கிறது, மண்ட கணத்துக்கு தரவில்லை. நான் நல்லவனா இருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு தந்திருக்கிறான். இது எந்த அளவுக்கு நான் மக்களுக்கு பயன்படும் வகையிலே செலவழிக்கிறேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்திருக்கிறான்.
அவன் அனுமதித்த வகையில் நான் பயன்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்கள்ல மக்களுக்கு வாரி வாரி வழங்குகிறேனா என்று பார்ப்பதற்கு தந்திருக்கிறான். இது பெருமை அடிப்பதற்கு இல்லை இப்படின்னு மனசுல உரு போட்டு கொண்டே இருந்தால் இதை வச்சு பெருமை அடிக்க முடியாது, பெருமை அடிக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரியாக பெருமை அடிப்பது கூடாதே தவிர நம்ம அழகாக நீட்டாக ஸ்டைலாக இருப்பதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த வரம் பார்க்கலாம். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442766341.